எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் 10 தொழுநோயாளர்களை பற்றி பார்க்கின்றோம். ஆண்டவரை நோக்கி அவரை தேடி செல்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு உடனே அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கின்றார். அத்தனை ஆண்டு காலம் அந்த தொழுநோயோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை தேடி செபிக்கின்ற பொழுது உடனே ஆண்டவருடைய இரக்கம் அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுக்கின்றது. ஆனால் நாம் வாசிக்கின்றோம், அந்த 10 தொழுநோயாளர்களில் 9 பேர் ஆண்டவரை மீண்டுமாக தேடி வந்து நன்றி சொல்லவில்லை. ஒரே ஒரு சமாரியர் மட்டும் வந்து நன்றி சொல்கின்றார். இதை பற்றி சுருக்கமாக பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரிடம் அற்புதத்தை தேடுகின்ற எல்லோருமே அவருடைய அற்புதத்தை பார்க்க வேண்டும், தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் உண்மையான விசுவாசியாக உறவுகளை தேடுகின்றவர்களாக இருக்கின்றார். ஆண்டவரை அவர் மெல்கிசேதேக்கின் முறைப்படி என்றென்றும் உள்ள குரு என்று உணர்ந்து கொண்ட ஒரே நபர் அந்த 10 பேரில் சமாரியர்தான். மற்ற அனைவருமே அங்கு இருந்த குருக்களை ஆண்டவர் கூறியபடி தேடுகின்றார்கள், செல்கின்றார்கள். ஆனால் திரும்பி வரவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை முழுமையாக உள்வாங்கிய சமாரியர் இவரே என்றென்றும் குருவானவர் என்பதை முழுமையாக உணர்ந்தவராக ஆண்டவரை தேடி சென்று அவருக்கு நன்றி கூறுகின்றார். இந்த இடத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 10 பேருமே ஆண்டவருடைய இரக்கத்தால் முழுமையான சுகத்தை பெற்றாலும், உடல் சுகத்தை பெற்றாலும், அங்கு ஆன்ம சுகத்தை முழுமையாக பெற்று தன்னுடைய விசுவாசத்தை புதுப்பித்து கொண்டவர் இந்த சமாரியர் மட்டும்தான். இங்கு உடல் சுகத்தை விட ஆன்ம சுகம் அவசியம், ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது மிக மிக அவசியம் என்ற ஒரு வாழ்க்கையை உணர்த்தியது இந்த சமாரியர் தான். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு 100 ஆடுகளில் ஒரு ஆடு தொலைந்து போனதை தேடி செல்கின்றார். அந்த 99 ஆடும் பத்திரமாக இருக்கின்றது. ஆனால் அதை இந்த இடத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த 10 தொழுநோயாளர்களில் ஒருவர் மட்டுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வருகின்றார். மீதமுள்ளவர்களுடைய உள்ளம் தொலைந்து போய் இருக்கின்றது. அவர்களுடைய எண்ணம் ஆண்டவருடைய அருளை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. நாம் தேடி செல்கின்ற அந்த நபரிடம் நமக்கு தேவையானதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு மீண்டுமாக அந்த மனிதர்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல், அவர்களோடு நல்ல உறவு கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் வாழ்கின்றவர்களாக அந்த 9 தொழுநோயாளர்கள் பிரதிபலிக்கின்றார்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் வாழுகின்ற குடும்பங்களில் கூட தேவைகளுக்காக ஒரு சிலரை வைத்திருக்கின்றோம். அது அன்பின் நிமித்தமாக கிடையாது, பகிர்வின் நிமித்தமாக கிடையாது, குடும்ப வளர்ச்சிக்கானதாக கிடையாது. மாறாக இவரிடம் சென்றால் இது கிடைக்கும், அவரை நாம் கோபப்பட்டு பேசிவிடக்கூடாது, ஒருவேளை அவர் நம் அருகில் இல்லை என்றால் நமக்கு இதெல்லாம் கிடைக்காது என்ற ஒரு எண்ணத்தில் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைப்பவர்களாக ஒரு சிலர் இருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்தை அந்த சமாரியரை போல நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிறிய நன்மை நடந்தாலும் அந்த நன்மைக்கு காரணமானவர்களுக்கு நாம் தேவையான நன்றியினை சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. ஆகவே நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம். எத்தனை முறை என்னுடைய வாழ்நாளில் பிறருக்கு நான் நன்றியை கூறியிருக்கின்றேன்? எத்தனை பேருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்திருக்கிறேன்? என் ஆண்டவர் அவருடைய முழுமையான இரக்கத்தை எனக்கு காண்பித்திருக்கின்றார். இந்த உலக மக்களால் செய்ய முடியாத அற்புதங்களை, தீர்க்க முடியாத அந்த தொழுநோயினுடைய பாரத்தை குறைத்து என்னுடைய உடலை புதுப்பித்து கொடுத்திருக்கின்றார். என்னை தேடி வருகின்ற என் சகோதர சகோதரிகளுக்கு என்னால் முடிந்த உதவிகளை என்னால் செய்ய முடியுமா? அல்லது என்னிடம் இருக்கின்ற பணத்தை நான் கொடுக்கக்கூடாது, என்னிடம் இருக்கின்ற அந்த ஒரு நல்ல சிந்தனையை பிறருக்கு கொடுக்கக்கூடாது, நான் மட்டும் உயர்வடைய வேண்டும், நான் ஒதுங்கி செல்கின்றேன் என்று அந்த 9 தொழுநோயாளர்கள் போல நாம் வாழுகின்றோமா என்பதை சிந்திப்பதற்கான மிக அழகான நற்செய்தி ஆண்டவர் அற்புதமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அற்புதம் ஒவ்வொரு வீட்டிலும் நடந்தேறி கொண்டிருக்கின்றது.
நாம் அதை உணர்வதற்கான இடத்தில் இருக்கின்றோமா? அற்புதங்களை நாளும் பெறுகின்றோம், ஆண்டவருடைய அருளை பெறுகின்றோம், அவருடைய ஆசீர்வாதம் நம்மை புடை சூழ்ந்து பாதுகாத்து வருகின்றது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவையை அறிந்து ஆண்டவர் நம் குடும்பங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் செய்கின்ற அந்த நல்ல காரியங்களையும் உடன் இருப்பையும் புரிந்து கொள்வதற்கு நாம் நம்மை ஆண்டவரிடம் சரணடைய செய்ய வேண்டும். நாம் இறை வார்த்தையை படிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கான என்ன வார்த்தை இந்த நாளில் கூறுகின்றார் என்பதை நாம் ஜெபித்து ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது அந்த தொழுநோயாளர்களைப் போல இல்லாமல் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். ஆண்டவரை தேடி செல்கின்ற பொழுது நாம் பலவிதமான துன்பங்களை சந்தித்தாலும் அதை எல்லாம் மாற்றி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை இன்பமாகவும் உறவுகளில் நம்மை மையப்படுத்தி நம்மை ஆசீர்வாதமான நபர்களாக நம்முடைய குடும்பங்களில் உயர்த்துவார். எந்த ஒரு தடையோ நம்மை பற்றிய வெறுப்போ யாரும் கொள்ளாமல், எந்த ஒரு தவறான புரிதலையும் யாரும் கொள்ளாமல் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிறர் நம்மை குறை கூறாதவாறு நம்மை ஆண்டவர் முதன்மைப்படுத்துவார். இங்கு அந்த சாதாரண சமாரியன் தன்னை ஆண்டவரிடம் மீண்டும் கொண்டு வந்ததால் இன்று அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அவருடைய ஆன்மா அங்கு பரிசுத்தம் அடைந்திருக்கின்றது. இன்று நாமும் ஆண்டவரை மீண்டுமாக தேடுவோம், மீண்டும் மீண்டும் ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் என்னை படைத்திருக்கின்றார், என் குடும்பத்தை அவர்தான் பராமரிக்கின்றார், காப்பாற்றுகின்றார் என்ற அந்த நன்றி உணர்வோடு ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய நல்ல எண்ணத்தை ஆண்டவரிடம் புதுப்பித்து கொள்வோம். அவர் நமக்கு தேவையான வழிகளை காண்பிப்பார். என் குடும்பத்தில் இருக்கின்ற சவால்களை சந்திப்பதற்கு தேவையான ஞானத்தை அந்த 10 தொழுநோயாளிகளுக்கு அவர் கொடுத்த அந்த ஒரு அருளை போல எனக்கு ஞானத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் விசுவாசத்தை இத்திருப்பலியில் புதுப்பித்துக் கொள்வோம். ஆமேன்.